குரு பயிற்சி பலன்கள் மற்றும் பரிகாரங்கள் 2015. விருச்சிகம். எந்த காரியத்தையும் தைரியத்தோடும் வீரத்தோடும் செய்து சாதனையாளராக திகழும் விருச்சிக ராசி அன்பர்களே, மூளை பலம்தான் உங்களுக்கு மூலதனம். பணத்தாலும் பொருளாலும் உங்கள் மனதை யாரும் மாற்றிவிட முடியாது. அன்பால் மட்டுமே கட்டி போட முடியும். அண்டை அயலாரிடம் மிகவும் நெருங்கி பழகி காரியங்களை சாதிப்பீர்கள். விருச்சிக ராசியில் பிறந்த சிலர் அரசியலில் சிறந்து விளங்குவார்கள். குரு பெயர்ச்சி காலத்தின் போது ஜென்மச்சனியும் இருப்பதால் சமயத்தில் பேச்சுதான் உங்களுக்கு எதிரி. பணவரவு ஓரளவு நன்றாக இருக்கும். கிடைக்கின்ற வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சிறு சிறு கடன் வாங்க நேரிடலாம். வீடு வாகன வகையில் எல்லாம் நல்லபடியாகவே இருக்கும். தாய் வழி உறவினர்கள் உங்களது வாழ்வு சிறக்க உதவுவர். பிள்ளைகள் படிப்பில் தத்தம் தேர்ச்சி பெறுவர். அவர்களுக்கு கௌரவமான வேலை கிடைக்கும். உயரமான கட்டிடங்களில் பணி செய்வார்கள். பாதுகாப்பாக இருக்க வேண்டும். படி லிப்டில் ஏறும்போதும் கவனம் தேவை. தண்ணீர் அதிகமாக உள்ள இடங்களில் நெருப்பு மின்சார விஷயத்திலும் கவனம். தம்பதியர் ஒற்றுமையுடன் நடந்து குடும்ப மகிழ்ச்சியை பாதுகாத்திடுவர். முக்கிய தருணங்களில் நண்பர்கள் உதவி கிடைக்கும். குழந்தைகளின் திருமணம், படிப்பு செலவு உள்ளிட்ட சுப செலவுகள் அதிகரிக்கும். வெளியூர் பயணம் புதிய அனுபவமும் நன்மையும் பெற்றுத்தரும். வாகன போக்குவரத்தில் மித வேகமும் கூடுதல் கவனமும் அவசியம். தொழில் சார்ந்த வகையில் பணிச்சுமை அதிகரிக்கும். தொழிலதிபர்கள் தளராத முயற்சியால் இலக்குகளை எட்டுவீர்கள். தொழிற்சாலையில் பாதுகாப்பு நடைமுறைகளை கவனத்தில் செயல்படுத்த வேண்டும். நிர்வாக செலவு அதிகரிக்கும். நண்பர்களின் உதவியால் சிலருக்கு தொழிலில் தாக்கு பிடிக்கும். வியாபாரிகள் விற்பனை இலக்கை எட்ட கடுமையாக உழைக்க வேண்டியதிருக்கும். மற்றவர்களுக்கு போட்டி கடுமையாக இருக்கும். லாபம் ஓரளவு கிடைக்கும். பணப்பரிவர்த்தனையில் பாதுகாப்பு நடைமுறை பின்பற்ற வேண்டும். பிறருக்காக எந்த வகையிலும் ஜாமீன் தரக்கூடாது. சுயதொழில் துவங்க நினைப்பவர்களுக்கு இது உகந்த சூழ்நிலை அல்ல. இருந்த போதிலும் தக்க ஆலோசனைகளோடு புதிய தொழிலை தொடங்கலாம். உத்தியோகஸ்தர்களுக்கு வேலையில் சிரமம், குறுக்கீடும் நிர்வாகத்தின் கண்டிப்பால் மனச்சோர்வும் ஏற்படும். சக பணியாளர்களை அனுசரித்து செல்வது நல்லது. கம்பெனி அலுவலக நடைமுறைகளை உணர்ந்து செயல்பட வேண்டிய நேரம் இது. அலுவலகத்தில் பணிபுரியும் பெண்கள் கவனக்குறைவால் பணியில் குளறுபடிகள் செய்யக்கூடும். ஒழுங்கு நடவடிக்கை இருக்கும். இரவல் பொருளை கொடுக்கவோ வாங்கவோ கூடாது. குடும்ப பெண்கள் பணத்தட்டுப்பாடு காரணமாக செலவுகளை கட்டுப்படுத்தும் விதம் குறித்து கவலை கொள்வர். கணவர் குடும்ப உறுப்பினர்கள் உதவி மனதுக்கு ஆறுதல் தரும். தாய் வழி சீர்முறை கிடைத்து மகிழ்வீர்கள். சுயதொழில் புரியும் பெண்கள் குறைந்த உற்பத்தி, சுமாரான விற்பனை காண்பர். நடைமுறை செலவு அதிகரிக்கும். இயன்றவரை ரொக்கத்திற்கு பொருளை விற்பது நல்லது. மாணவர்களுக்கு உரிய பயிற்சியும் கூடுதல் அக்கறையும் தத்தம் தேர்ச்சியை தக்க வைத்து வெளிவட்டார பழக்க வழக்கத்தையும் வாகனத்தில் செல்வதை பெருமளவில் குறைப்பது நல்லது. படிப்பிற்கான பணவசதி கிடைக்க தாமதமாகும். சாகச விளையாட்டுக்களில் ஈடுபடக்கூடாது. அரசியல்வாதிகளுக்கு கடந்த காலத்தில் பெற்ற நற்பெயருக்கு களங்கம் வரும் வகையில் மாறுபட்ட நிகழ்வுகள் குறுக்கீடும். பொது விவகாரங்களில் ஒதுங்கி போவதால் சிரமமும் தவிர்க்கலாம். ஆதரவாளர்கள் உங்களை விட்டு விலகிச் செல்லலாம். மதிப்பு குறையும். அதிகாரிகளை அனுசரித்து சென்றால்தான் அரசு தொடர்பான காரியங்களை சாதிக்க முடியும். எதிரிகள் கலந்து கொள்கின்ற நிகழ்ச்சிகளை தவிர்ப்பதால் நல்ல நிலை பெறலாம். விவசாயிகளுக்கு கூடுதல் நேரம் உழைக்க வேண்டியிருக்கும். அளவான மகசூல், சுமாரான பணவரவு உண்டு. கால்நடை வளர்ப்பில் வருகிற லாபம் மனதுக்கு நம்பிக்கை தரும். பரிகாரம்: துர்க்கை அம்மனை செவ்வாய்க்கிழமைகளில் பூஜை செய்து வழிபட எதிர்ப்புகள் நீங்கும். தைரியம் கூடும். பணவரவு திருப்தி தரும். செவ்வரளி மாலை அருகில் இருக்கும் அம்மன் கோயிலுக்கு செவ்வாய்க்கிழமை தோறும் அர்ப்பணித்து அர்ச்சனை செய்து வணங்கவும்.